Praise the Lord. Welcome back to our teaching session. பயத்தை குறித்து நாம் போன செஷன்ல பார்த்தோம். தெய்வீக பயம் இருக்கும் பொழுது மற்ற பயம் இருக்காது. So the key to overcoming other fears is actually to have a healthy fear of the Lord. உண்மையான கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்துச்சுன்னா மற்ற பயங்கள் நமக்கு இருக்காது. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அ வெரி பிக் சப்ஜெக்ட். அதனால தான் போன செஷனில் அதை நம்ம டீல் பண்ணோம், விச் இஸ் ஆக்சுவலி அன் ஆன்சர் டு ஆல் அவர் அதர் ஃபியர்ஸ். மற்ற எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்குகிற ஒரு காரியம் தெய்வீக பயம். வழியில பயம் இல்லை, எப்ப மடியில கனம் இல்லை. நம்ம வாழ்க்கையில குறையில்லாமல் இருக்கணும்னா தெய்வீக பயம் இருக்கணும். அந்த தெய்வீக பயம் இருந்துச்சுன்னா மற்ற பயம் இருக்காது. சரி, ஸோ அதை போன செஷன்ல பார்த்தோம். Now in this session we will talk about the causes of fear. பயத்தின் காரணங்கள் and the results of fear. பயத்தின் காரணங்களும் பயத்தின் விளைவுகளும். பயத்தின் விளைவுகள் ஒரு 4 காரியம் ஏற்கனவே உங்களுக்கு யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இருந்தும் 2 தீமோத்தேயு 1:7 இருந்தும் நான் சில காரியங்களை போன செஷன்ல சொன்னேன். I will repeat that, but I will add one more to that. நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் கூட்டி சொல்லுகிறேன். ஸோ பயத்தின் காரணங்களை முதலாவது பார்ப்போம், பிறகு பயத்தின் விளைவுகள். பயத்தின் காரணங்கள். நம்பர் 1, பயத்தின் காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற பாவம். Sin in our life through disobedience. கீழ்ப்படியாமையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பாவம் இருக்கிறதே, அதுதான் பயத்தை கொண்டு வருகிறது. பயந்து ஒளிந்து கொண்டேன் ஆதாம். Genesis 3:10. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். I was afraid, so I hid myself, Adam said. Only when we sin or trespass God's standards, we live in fear. சொன்ன இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, மடியில கனம், வழியில பயம். நீங்க கிளீன் லைஃப் வாழுங்க, தேவையில்லாத பயங்கள் எல்லாமே உங்களுக்கு போயிடும். You don't need to fear anything when you have a clean life. Amen. Perfectா வாழ முடியாது பாஸ்டர். ஓகே, அட்லீஸ்ட் keep your accounts short with God. Keep reconciling with God. Keep reconciling with people. Have a perfect attitude. Amen. So that நீங்க எதுவுமே பெண்டிங் இருக்காது, எந்த கேஸும் உங்க மேல இருக்காது, இல்லையா? I mean spiritually speaking. And you're clean. And you have settled all issues with God, with people. Amen. Sin in our life. பாவம் ஒரு காரணம். 2வது, sickness and death. வியாதியும் மரணமும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 40-50 படித்து பார்த்தால், யவீருவனுடைய மகள் சுகவீனமாக இருக்கிறாள். அவள் மரிக்கிற தருவாயிலே இருக்கிறாள். பிறகு மரித்து விட்டாள் என்ற நியூஸ் வருகிறது. இயேசு பிறகு எழுப்புகிறார், அது நமக்கு தெரியும். லூக்கா 8:40-50 வசனங்களை அதை படித்து பாருங்க. அந்த ஸ்டோரியில ஜீசஸ் was willing to go to heal Jairus' daughter. யவீருவனுடைய மகளை, இந்த 12 வயது மகளை சுகமாக்குவதற்கு போகும் பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ குறுக்கிடுகிறாள். அவள் பிறந்ததிலிருந்து இவளுக்கு வியாதி.
இவள் குறுக்கிடும் பொழுது இந்த கேஸ் முதல்ல ஆண்டவர் அட்டெண்ட் பண்றாரு. ஜீசஸ் இஸ் ஹீலிங் தி woman with the issue of blood. And இந்த டிலேல அந்த 12 வயது மகள் மரித்து விட்டாள். இங்க இயேசு முன்பதாக இந்த யவீரு நிற்கிறான். கண்ணு முன்னால ஒரு அற்புதத்தையும் பார்த்திருக்கிறான். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ சுகமாய் இருக்கிறாள். இப்ப வீட்டுல இருந்து வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான், இந்த யவீருவின் இடத்துல உன்னுடைய மகள் மரித்து விட்டால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அப்ப செத்துட்டாங்கிற நியூஸ் இங்க வருது. இந்த பக்கம் கண்ணு முன்னால ஒரு அற்புதம் நடந்திருக்குது. காட் பிட்வீன் தீஸ் டூ திங்ஸ், ஹோப்லெஸ்னஸ் அண்ட் ஹோப், ஹோப்லெஸ்னஸ் அண்ட் ஹோப். வியாதி, மரணம். இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன் பயப்படாதேன்னு சொன்னாரு? ஆப்வியஸ்லி he had fear. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. fear not, just believe. so வியாதியும் மரணமும் திகிலை கொண்டு வரும், பயத்தை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையில வியாதி வரும் பொழுது பயம். நிறைய பேர் பயத்திலேயே செத்து போகிறவர்கள் உண்டு. வியாதி வந்த பிறகு பயம் வரும். அந்த பயம் தான் அவங்களுக்கு பெரிய ஒரு காரியம். மரணம் ஒரு திகிலை கொண்டு வருகிறது இல்லையா? causes of fear. மூன்றாவது, எதிர்ப்புகள், சவால்கள், உபத்திரவங்கள் மற்றும் வாழ்வின் அச்சுறுத்தல்கள், opposition, challenges, persecutions and threats of life. Now I know what is all this. எனக்கு இப்பொழுது இவைகளெல்லாம் என்ன என்று நன்றாக தெரியும். I have faced it all. I have faced it all. 10 வேவுக்காரர்கள் ரிப்போர்ட் கொண்டு வந்தது எதனால? நெகட்டிவ் ரிப்போர்ட் கொண்டு வந்தது எதனால? பயத்தினால. அதற்கு ஆன்டிடோட்டு என்ன சொல்றாரு? யோசுவாவும் காலேபும் எண்ணாகமம் 14 அதிகாரம் 9 வசனத்துல they are pleading Joshua and Caleb, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்றார்கள். Twice they mention, don't be afraid. Fear will not take us to the place of promise. It will make us fall short of God's promise. எதிர்ப்புகள், அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள். கிரிட்டிசிசம் பண்றவங்க இருப்பாங்க, உபத்திரவப்படுத்துறவங்க இருப்பாங்க, எதிர்க்கிறவங்க இருப்பாங்க. தேவனுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற முன்னேறுகிறதான கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள், திருச்சபைகள், மலை போன்ற வாழ்வின் பிரச்சனைகள், நம்மை அச்சுறுத்தும் வாழ்வின் சூழ்நிலைகள், மனிதரால் வரும் எதிர்ப்புகள், பிசாசினால் வரும் அழுத்தங்கள், குறை பேசுகிறவர்கள், கிரிட்டிசைசர்ஸ், இந்த மாடர்ன் டே ட்ரோலர்ஸ், இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நீங்கள் சரியாக நடக்கணும், அது ரொம்ப முக்கியம். சும்மா தப்பு பண்ணிட்டு அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா பயப்பட மாட்டேன்னு சொல்றது, அதை நான் சொல்லல. 1 சாமுவேல் 17:24, கோலியாத்தை கண்டு இஸ்ரவேல் ராணுவமும் ராஜாவும் பயந்தார்கள். When the Israelites saw the man, they all ran from him in great fear. Opposition. தாவீதுக்கு வெற்றி கொடுத்தவர், யோசுவா காலேபுக்கு வெற்றி கொடுத்தவர், ஜெயத்தை கொடுத்தவர், நமக்கும் கொடுக்கட்டும். Let us be like David, not like the Israel army. Let us be like Joshua and Caleb, not like the 10 spies. தாவீதுக்கு பயிற்சி இல்லை, தாவீதுக்கு ரெவலேஷன் இருந்துச்சு.
ஆர்மி ட்ரைனிங் இல்ல, ஆனா ரெவலேஷன் இருந்துச்சு. அதுதான் நமக்கு தேவை, தேவனை குறித்த வெளிப்பாடு ஓவர் கம் பண்ணுவதற்கு. இட் இஸ் நாட் வாட் வி see, இட் இஸ் வாட் வி believe. 2 வேவுக்காரர்கள். யோவான் 20:19. இயேசு அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிற நேரத்தில் சீஷர்கள் பயந்து போய் அந்த வீட்டுக்குள்ளே தங்களை அடைத்து பூட்டிக் கொண்டார்கள். Fear has caused them to go on hiding. யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால், there you go, யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஃபியர். புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன தேவனுடைய கட்டளையை அவர்களால் கீழ்ப்படிய முடியவில்லை. Fear has kept them moving towards the fulfillment of the purpose. நிறைய பேர் அப்படித்தான் முடங்கி போவார்கள் இந்த கடைசி நாட்கள்ல. ஊழியத்தின் காரியத்துல பயந்து முடங்கி போவார்கள். தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினவர்கள் பயத்தின் காரியத்தினாலே சில காரியங்களை செய்யாமல் ஒதுங்குவார்கள். Be careful. பயப்படுகிறவர்களை தேவனும் பயன்படுத்த மாட்டார். பயப்படுகிறவர்களை கண்டா பிசாசும் என்ன பண்ணுவான்? He will take advantage. பயமுறுத்ததான் அவனோட விரும்புறான். இடம் கொடுக்காதீங்க. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். 4வது, தோல்வி என்ற காரியத்தை குறித்த ஒரு பயம். இதனால முடியுமா? ஜாஷுவா லீடர்ஷிப் எடுக்கும் பொழுது மோசேக்கு அப்புறம் என்னால முடியுமா என்று அவன் பயப்படுகிற ஒரு நேரம். He was not very sure. ஜாஷுவா சாப்டர் 1ல நீங்க பார்த்தீங்கன்னா, மோசேயோடு இருந்து பிறகு உன்னோடு கூட இருப்பேன், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே என்று ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறதற்கு காரணம் என்ன? பலங்கொண்டு திடமனதாயிரு. Be strong, fear not. God encourages Joshua. God encourages Gideon. God encourages Moses. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் அழைப்பு வரும் பொழுது, நான் தோற்று போகக்கூடிய ஆளு, என்ன கூப்பிடாதீங்க, I will fail. தோல்வியின் பயம், feeling of inability, feeling of inadequacy. பயந்தாங்க. கொந்தளிக்கிற கடலை பார்த்து இயேசு வந்து பேசின உடனே பேதுரு அந்த பயத்தை மேற்கொண்டு அவர் எதை பார்த்து பயந்தாரோ அதை காலின் கீழ் போட்டு மிதிக்கிற அளவிற்கு அவர் வந்து விட்டார். What he actually feared a little while ago until Jesus came, now Peter steps out in obedience, hearing the word of God and obeying it, and he is now able to put the very thing that he feared under his feet. எதை பார்த்து பயந்தானோ அதை காலின் கீழ் போட்டு மிதிக்கிற அளவிற்கு தைரியம் வந்து விட்டது. அந்த சூழ்நிலையில இயேசு வந்த பொழுது, அவரை பார்த்த பொழுது, அவர் வார்த்தையை கேட்ட பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விட்டு கொடுத்த பொழுது, அந்த 11 பேர் இன்னும் பயந்துகிட்டு தான் இருக்கிறாங்க போட்டுக்குள்ளேயே. நிறைய பேர் அட்டெம்ப்டே பண்றது இல்லை. பிகாஸ் ஆஃப் த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். they will never take risk in their life because of fear of failure. புது வாய்ப்புகள் வரும் பொழுது அதை சீஸ் பண்ண தெரியாது, பயப்படுகிறதுனாலே. ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்பர் 5, 5வது காசஸ் ஆஃப் ஃபியர். பயத்தின் காரணம் ஃபியர் ஆஃப் பீப்புள் அண்ட் பீப்புள்ஸ் ஒப்பீனியன். மக்களை குறித்தும் மக்களின் கருத்தை குறித்தும் பயம். மக்கள் என்ன சொல்லுவாங்க, மக்கள் என்ன நினைப்பாங்க. This has become a very big issue for many people in leadership. So they play a safe game. They play unclear. ஒரு தெளிவா டிசிஷனே இருக்காது, வளவளா குளகுலான்னு இருக்கும். ஏன்னா மக்களுக்கு பயந்து போய் இருக்கிறதுனால கடைசியில் you end up pleasing no one.
நீதிமொழிகள் 29:25, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுறதுதான் நல்லது. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். டோன்ட் ஃபியர் மேன். கர்த்தரை பிரியப்படுத்துவனா மனுஷனை பிரியப்படுத்துவனா? கலாத்தியர் 1:10, நான் மனுஷனை பிரியப்படுத்துவனா இருந்தால் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே. டோன்ட் ஃபியர் மேன். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில தீர்மானம் எடுக்க முடியாம, அந்த எடுத்த தீர்மானத்தில் முன்னேற முடியாம, மக்கள் என்ன நினைப்பாங்கன்ற காரியத்தை வச்சு இவங்க எடுக்கிறது இல்லை. மக்களுடைய தீர்மானங்களை வைத்து நாம் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை வைத்து தீர்மானம் எடுக்கக்கூடாது. ஃபியர் ஆஃப் பீப்புள் அண்ட் பீப்புள்ஸ் ஒப்பீனியன். இன்றைக்கு பீப்புள்ஸ் ஒப்பீனியன் சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி என்ன பேசுவாங்க? நீங்கள் பேசுறது கரெக்டான்னு பாருங்க சார். நீங்கள் பேசுறது கரெக்டாக இருந்தா எவனும் எல்லாத்தையும் பேசிட்டு போகிறான், விடுங்க. ஆமேன். பட் யூ மேக் ஷுவர் தட் யூ ஆர் ஆன் த கரெக்ட் பாத். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Don't fear critics. You focus on being correct. That is more important. Being conscious of the critics and correcting your behavior is not going to take you very far. You have to be correct in the first place to move forward in life. உங்களை முன்னேற்றத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு நீங்க கரெக்டா இருக்கீங்களான்னு பார்த்துக்கிடுங்க. கிரிட்டிக்ஸ் இருப்பாங்க, அவங்கள பேஸ் பண்ணி உங்களுடைய தீர்மானத்தை எடுக்காதீங்க. They will always criticize you for everything. So if you are correct and if they criticize you, you can ignore them. If you are wrong and they criticize you, take it as a feedback and correct yourself. உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆறாவது, fear of circumstances. சூழ்நிலையை கண்டு பயம். அதை குறித்து ஏற்கனவே பேசியாச்சு இல்லையா? கொந்தளிக்கிற கடலை பார்த்து மார்க் 4:40 ஆண்டவர் கேட்டார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? மார்க் 4:40. Because they were terrified. இயேசு கேட்டதுக்கு அப்புறமும் என்ன சொல்றாங்க? இன்னும் பயந்துட்டாங்க. யாரு இது? காற்றும் கடலும் இவருக்கு அலைகளும் கீழ்ப்படுகிறதே. மார்க் 4:41. பயப்படாதிருங்கள், நான் தான் என்று இயேசு சொன்னார் கடலில் நடந்து வரும் பொழுது. மார்க் 6:50. சூழ்நிலை கண்டு பயம். இங்க பாருங்க, பாவத்தை குறித்து, பாவத்தினாலே பயம், வியாதி மரணத்தினாலே பயம், எதிர்ப்புகளினாலே பயம், தோல்வியை கண்டு பயம், மக்களுடைய கருத்துக்களை கண்டு பயம், சரீரத்தை கொல்ல வல்லவர்களாகிய அவர்களுக்கு பயப்படாதிருங்க. ஆமேன் என்று இயேசு ஏற்கனவே சொன்னாரே. ஃபியர் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ், சூழ்நிலையை கண்டு பயம். ஃபியர் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட்ஸ், ஃபியர் ஆஃப் சடன் டிசாஸ்டர்ஸ். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. we just looked at few of it. ஆமேன். பயங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? கற்பாம்பூச்சி பயம், பல்லி பயம், இருட்டு பயம், ஹைட்டு பயம், தனிமை பயம். தனியா இருக்க மாட்டாங்க, பயம். இருட்டில் போக மாட்டாங்க, பயம். ஹைட்டுக்கு போக மாட்டாங்க, பயம். தண்ணீரை கண்டா பயம். வாட்டர் ஃபோபியா, ஹைட் ஃபோபியா, இப்படி பல விதமான பயங்கள் உண்டு. பிரியமானவர்களே, அதை ஓவர் கம் பண்ண ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன். பயம் உங்களை முன்னேற செய்யாது. ரிசல்ட்ஸ் ஆஃப் ஃபியர், பயத்தின் விளைவுகள். ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு 4 காரியம் சொன்னேன். யாத்திராகமம் 14 ஃபியர் மேக்ஸ் அஸ் ஸ்கெப்டிக்கல். பயம் நமக்குள் சந்தேகத்தை கிளப்பும், விசுவாசத்தை கெடுக்கும். நம்ம சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர் சொன்ன காரியத்தை அதெல்லாம் டூ மச், நமக்கு வேண்டாம் என்று நமக்கு உள்ளே தோணும். பயம் வரும் பொழுது சந்தேகம் வரும் வாக்கு தத்தத்தை குறித்து. 2வது, பயம் வரும்பொழுது நமக்கு சுயநலம் இருக்கும். இட் மேக்ஸ் அஸ் செல்ஃபிஷ். மற்றவர்களை குற்றப்படுத்துவோம். ஆதாம் ஏவாளை குற்றப்படுத்தினான்.
இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை குற்றப்படுத்தினார்கள். and selfishness வந்துரும். fear makes us stubborn. பயம் நம்மை பிடிவாத குணமுள்ளவர் ஆக்கும். இங்க பாருங்க, 70% of the people resist change because of fear. they are afraid of change. stubborn. இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க எகிப்துல அடிமையா இருக்கிறதே பெட்டருங்க, இந்த மாதிரி ஃபேத்ல மூவ் பண்றது எங்களுக்கு கொஞ்சம் சரியா வரலங்க, பயமா இருக்குங்க அப்படிங்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகம் 14. they prefer to be slaves in Egypt than to step out in faith into the promises of God. stubborn. 4வது, fear makes us short sighted. குறுகிய பார்வை, தரிசன பார்வை நமக்கு இருக்காது. பயம் நம்மை குறுகிய பார்வையுடையவர்கள் ஆக்கிவிடும். போயிடலாம் திரும்பின்னு சொல்றாங்க. 5வது, இதான் கூட்டி சொல்றேன்னு சொன்னேன், suffer loss. fear makes us suffer loss. பயம் நம்மை இழப்புகளுக்கும் தோல்விகளுக்குள்ளும் கொண்டு போய் நிறுத்திவிடும். பயம் நமக்கு ஆசீர்வாத நன்மைகளை வாழ்க்கையில கொண்டு வராது. அது நம்மை பலவீனப்படுத்திவிடும், சோர்வுக்குள்ளே கொண்டு வந்து விடும். இப்பதான் சொன்னேன் 2 தீமோத்தேயு 1:7, பயத்தினாவே தரல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தி. அன்பு இருக்காது, சுயநலமா ஆகிருவோம். பயத்தின் விளைவுகள் அன்பும் பலமும். பலம் இருக்காது, வீக் ஆயிருவோம். இஸ்ரவேல் ராணுவம் கோலியாத்தை பார்த்து பயந்துட்டாங்க இல்லையா? வீக் ஆயிட்டாங்க. ஒரு ராணுவம், ஒரு தனி மனிதன் பாருங்க, பயப்பட்டாங்க, பலவீனமாயிட்டாங்க. சவுண்ட் மைண்ட் இருக்காது, தெளிவான சிந்தை இருக்காது. நம்முடைய மென்டல் இம்பேலன்ஸ் வந்துடும் பயம் வரும் பொழுது. இட் டிஸ்டர்ப்ஸ் அவர் மைண்ட். பயம் நமக்குள் சந்தேகத்தை கிளப்பும். பயம் நம்மை சுயநலவதி ஆக்கும். பயம் நம்மை பிடிவாத குணம் உள்ளவனாக்கும். பயம் நம்மை குறுகிய பார்வையுடையவனாக்கும். பயம் நம்மை இழப்புக்குள்ளும் தோல்விகளுக்குள்ளும் கொண்டு போய் நிறுத்தும். பயம் நம்மை மனநிலையிலே பாதிக்க செய்யும். பயம் நம்மை பலவீனப்படுத்தும். fear makes us skeptical, fear makes us selfish, fear makes us stubborn, fear makes us short-sighted, fear makes us suffer loss, fear makes us insane, and fear causes us to become weak. பயம். சரி, இந்த பயத்தை மேற்கொள்வது எப்படி? how to overcome this fear? இந்த பயத்தை மேற்கொள்வது, பாவம், வியாதி, மரணம், எதிர்ப்புகள், தோல்வி வந்துவிடுமோ என்ற பயம், மக்களுடைய கருத்துக்களை குறித்த பயம், சூழ்நிலைகளை குறித்த பயம், சடன் டிசாஸ்டர்ஸ் குறித்து பயம், பிசாசு குறித்து பயம், நீதிமொழிகள் 3:25, சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். சடன் டிசாஸ்டர், வெள்ளம் வரும், பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், பூமி அதிர்ச்சி வரும். அந்த காலத்துல தானே வாழ்றோம். இங்க பாருங்க, சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். Proverbs 3:25. fear of sudden disasters and natural calamities. எப்படி ஓவர் கம் பண்றது? உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன போன செஷன்ல, fear not is a command in the Bible. பயப்படாதே என்பது ஒரு கட்டளை, பயப்படாதே என்பது ஒரு வாக்கு தத்தம். யோசுவா 1:9, fear not, I will be with you. உபாகமம் 31:8, மோசே யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை, பயப்படாத. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பயப்படாத. அது வாக்குத்தத்தம். பயப்படாத ஒரு கட்டளை, பயப்படாதே ஒரு தீர்மானம். சங்கீதம் 23, மரண இருள் பள்ளத்தாக்கு பயப்பட மாட்டேன். ஏசாயா 41 10 13, பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:7, பயத்தினாவே தேவன் நமக்கு தரவில்லை. இயேசு பிறக்கிற வேளையில, இயேசு பிறக்கிறதற்கு முன்னதாகவும் இயேசு
பிறக்கிற வேளையிலும் இயேசு பிறந்த பிறகும் 3 சம்பவம், 3 ஏஞ்சலிக் விசிட்டேஷன். சகரியாவுக்கு தேவதூதன் வருகிறான். லூக்கா 1:13, லூக்கா 1:30 தேவதூதன் மரியாளுக்கு தோன்றுகிறான். லூக்கா 2:10 மேய்ப்பர்களுக்கு மேய்ப்பன் தோன்றுகிறான். 3 angelic visitations around the birth of Jesus, before the birth of Jesus to Zachariah, during the birth or the conception to Mary, and then when Jesus was born, it was to the shepherds. 3 angelic visitation, Luke 1:13, Luke 1:30, and Luke 2:10. All 3 were to 3 different people, and 3 different messages, but all 3 had a common denominator. 3 வித்தியாசமான செய்திகள் 3 நபர்களுக்கு, சகரியாவுக்கு, மரியாளுக்கு, மேய்ப்பர்களுக்கு. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பயப்படாதே, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. பட் 3லையும் காமன் டினாமினேட்டர் என்ன தெரியுமா? பயப்படாதே. விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு இயேசு அவதரிக்கிற காலகட்டத்திலே விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு வருகிற செய்தி, heavenly message to earthly mortals during the birth of Jesus is fear not. And இயேசு பூமியில் இருக்கும் பொழுது பலமுறை fear not என்று சொன்னார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அப்பியர் ஆகும் பொழுதும் பயப்படாதே என்று சொன்னார். Jesus came to remove fear. How to overcome fear. பயத்தை எப்படி மேற்கொள்ளுது? ஒரு சில பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1, லிவிங் ஃப்ரீ ஆஃப் சின். பாவம் இல்லாத வாழ்க்கை வாழுங்க. லிவ் கிளீன். ரிப்பென்ட் அண்ட் வாக் இன் தி ஃபர்கிவ்னஸ் ஆஃப் தி லார்ட். தப்பு செஞ்சிருந்தா கூட நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. எப்படி பயத்தை மேற்கொள்றது? கிளீன் லைஃப் வாழுகிறதன் மூலம். ஃபெலிக்ஸ் என்ற ஒரு அதிகாரி பவுலுக்கு பயந்தான் தெரியுமா உங்களுக்கு? பவுல் ஒரு கைதி, ஆனா அவனுக்கு இவன் பயப்படுறான் பாருங்க. ஆக்ட்ஸ் 24:25, அப்போஸ்தலர் 24:25. அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபெலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பேன் என்றான். பாருங்க, ஒரு கைதியை கண்டு ஒரு அதிகாரி பயப்படுகிறான். ஆமென். அந்த மாதிரி வாழ்க்கை வாழுங்க. live a clean life. ஏரோது யோவான் ஸ்நானகனை கண்டு பயப்படுகிறான். Herod was afraid of John the Baptist. மார்க்கு 6:20. மார்க்கு 6:20. அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். Here is a man who is in a high position. He fears John. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழலாமே. கிளீனா வாழ்ந்தாதான் மற்றவங்க பயப்படுவாங்க. ஒரு ஹெல்த்தி ஃபியர் உங்களை குறித்து உண்டாகணும். மத்தேயு 14:5. Matthew chapter 14. Matthew chapter 14 and verse 5. ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணியபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். இங்க பாருங்க, ஏரோது மக்களுக்கு பயப்படுறதும், ஏரோது யோவான் ஸ்நானகனுக்கு பயப்படுகிறதும், ஃபெலிக்ஸ் பவுலுக்கு பயப்படுகிறதும். நீங்க பயப்படாதீங்க. பாவத்தில் இருக்கிறவர்கள், தவறாக வாழ்க்கை வாழுகிறவர்கள், சரியில்லாத வாழ்க்கை வாழுகிறவர்கள் யாரை கண்டு பயப்படுறார்கள்? மக்களை கண்டு ஒரு பக்கம் பயப்படுறான் ஏரோது, யோவான் ஸ்நானகனை கண்டு பயப்படுறான். எதுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? விடுதலை ஆகுங்க, இருந்து மன்னிப்பு கொடுக்கிற ஆண்டவர்கிட்ட வாங்க. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை
நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிற தேவனிடத்திலே வாருங்கள். ஆமென். முதலாவது, how to overcome fear. Live a clean life. சுத்தமான வாழ்க்கை வாழுங்க. Live a clean life. May the Lord help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது, fix your eyes on Jesus. பயம் நீங்கணுமா? fix your eyes on Jesus. கண்களை இயேசுவின் மேலே பதித்து வையுங்கள். பேதுரு இங்க பாருங்க, இயேசுவை பார்த்தான். போட்ல இருக்கும் போதே பயந்தவன் இப்ப என்ன பண்ணிட்டான்? தண்ணியில நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா திடீர்னு இயேசுவை பார்க்கிறதுக்கு பதிலாக அந்த கடலை பார்த்தான். சூழ்நிலையை பார்த்தா பயம் வரும், இயேசுவை பார்த்தா விசுவாசம் வரும். ஐ ரிப்பீட், சூழ்நிலையை பார்த்தா பயம் வரும், இயேசுவை பார்த்தா உங்களுக்கு விசுவாசம் வரும். Don't take your eyes off Jesus. Don't start looking at circumstances. Keep your eyes focused on Jesus and keep listening to the words of Jesus. Don't hear any other voice or noise. Just shut yourself out from other noises and keep listening to the voice of God. வசனத்தை கேட்கிறதுனால விசுவாசம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. கேள்வினால விசுவாசம் வரும். ஆமென். Fix your eyes on Jesus. நம்பர் 3, மூன்றாவது, தெய்வீக பார்வை உடையவர்களாக நீங்கள் இருக்கணும். ஆண்டவர் பார்க்கிற விதமாய், ஆண்டவர் நம்மை பார்க்க சொல்லுகிற விதமாய் காரியங்களை பார்க்கணும். இஸ்ரவேலர்களும் தாவீதும், இஸ்ரவேலர்கள் கோலியாத்தை எப்படி பார்த்தார்கள்? தாவீது எப்படி பார்த்தார்? தாவீது பார்த்தது உன்னதங்களிலே வீற்றிருக்கிற கிறிஸ்துவுடனே கூட நாம் வீற்றிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? எபேசியர்ல வாசிக்கிறோம்ல 1ஆம் அதிகாரத்துல we read in Ephesians 1 that we are called to sit in the heavenly places with Christ. நாம் அங்கிருந்து ஹெவன்லி பார்வையிலிருந்து பார்த்தா எந்த ஒரு ராட்சதனும் சின்ன உருவமா தான் தெரியும். ஆனா நீங்க கீழே இருந்து, அதுவும் பள்ளத்தாக்குல இருந்து நீங்க பார்த்தா உருவம் பெருசா தான் தெரியும். From the ground level vantage point it will always be big, the giant. From a heavenly vantage point you will always see even the giant small. You must learn to see from the God point of view. Face your life's challenges with God perspective, then you will not fear. தேவனுடைய பார்வையில் பாருங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளை. அதாவது தேவன் உங்களை பார்க்க சொல்லுகிற விதத்துல பாருங்க. ஆண்டவர் பார்க்கிற விதத்துல பார்க்காமல் போனது தானே இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பயத்திற்கு காரணம், ராணுவத்தின் பயத்திற்கு காரணம். Amen. Divine perspective comes only when we spend time with God and stay connected with Him. அவரோடு கூட நம்ம ஜெபம் அதிகம் பண்ண ஆண்டுடைய சமூகத்தில் இருக்க அவருடைய பார்வையை நம்ம பெற்றுக்கொள்ள அவருடைய வசனத்தை தியானிக்க நமக்குள்ள விசுவாசம் வரும், பயம் நீங்கும். ஆமென். இந்த நாட்கள்ல நான் சொல்றேன் பிரியமானவர்களே, மத்தேயு 24 சொல்லப்பட்ட கடைசி கால அடையாளங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கிற இந்த நாட்கள்ல பயம் வரக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப இருக்கும். உபத்திரவம், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், எத்னிக் கான்ஃப்ளிக்ட், இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க சுத்தி. And the world is going to go through a turmoil and you will be shaken. God is shaking everything that can be shaken. அசைக்கக்கூடிய எல்லாவற்றையும் தேவன் அசைக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளாவிட்டால் நீங்கள் அசைக்கப்படுவீர்கள். நம்பர் 4, முதலாவது பாவத்திலிருந்து வெளியாகுங்க. இரண்டாவது ஆண்டவரை நோக்கி பாருங்க. மூன்றாவது தேவனுடைய பார்வையில பார்க்க பழகுங்க. தேவனை பாருங்க. இரண்டாவது, மூன்றாவது தேவன் பார்க்கிற பார்வையில அந்த லென்ஸோட சூழ்நிலையை பாருங்க. நம்பர் 4, hear God's voice. Hear God's voice. Faith comes by hearing and by the hearing of God's word. ரோமர் 10:17. வசனம் கேட்கிறதுனால விசுவாசம் வரும், கேள்வினாலே விசுவாசம் வரும். Faith comes by hearing and by the hearing of God's word. Romans 10:17. Faith is an opposite dynamic of fear. பயம் இருக்காது விசுவாசம் இருக்கும் பொழுது. நம்முடைய மைண்ட் தேவனுடைய வசனத்தினால ப்ரோக்ராம் பண்ணிருங்க.
Peter heard God's word. Jesus said, come. வா என்று சொல்லினாரே, அதை அப்படியே கேட்டான், அவரை பார்த்தான், விசுவாசித்தான், இறங்கி பயந்த காரியத்தை காலின் கீழே போட்டு மிதிச்சோம். ஏன் பயப்பட்டீர்கள் என்று இயேசு கேட்டார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று இயேசு கேட்டார் சீஷர்களை பார்த்து. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று லூக்கா 8 எவரு கிட்ட சொன்னாரு. அவன் விசுவாசம் உள்ளவனா தேவனுடைய வார்த்தையை கேட்டான். ஆமேன். பயப்படுகிற நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாம் செய்யுங்க. ஆண்டவரே, நான் பாவத்திலிருந்து விலகுறேன், என் தப்பு நிமித்தம் நான் பயப்படுகிறேன்னா அதை சரிப்படுத்திக் கொள்றேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்முடைய பார்வையில காரியங்களை பார்க்க நான் அதையே நான் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை நீங்க எப்படி பார்ப்பீங்க சொல்லித்தாங்க. வசனத்தை கேட்கிறேன், உங்களுடைய வார்த்தையை கேட்கிறேன், உங்களுடைய சமூகத்தை வந்து நான் வெயிட் பண்ணுவேன், உங்களுடைய வார்த்தையை கேட்பேன். ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா போதும், எனக்கு விசுவாசம் வந்துடும், எழுஞ்சிருவேன். ஆமேன். நம்பர் 5, being filled with love. அன்பினால நிரப்பப்படுங்க, தேவனுடைய அன்பினால. be filled with love. 1 யோவான் 4:18, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. 1 யோவான் 4:8. பூரண அன்பு என்பது தேவனுடைய அன்புதான். அந்த அன்பிலே நிரப்பப்படுதல், அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம், அன்பிலே வேரூன்றி நிலை பெற்று. எபேசியர் 3:15-20 விசுவாசிகளுக்காக பவுல் ஜெபிக்கிற ஜெபம். Paul's prayer for the Ephesians. It is recorded in Ephesians 3:15-20, and is praying that they will be rooted in the love of God. They will know the love of God in all its dimensions. The Bible says in 1 John 4:18, where there is love, there is no fear. Perfect love casts out fear. 2 தீமோத்தேயு 1:7 என்ன வாசிக்கிறோம்? பயத்தின் ஆவி ஆண்டவர் நமக்கு தராமல் அன்பு. பாத்தீங்களா? அந்த அன்பு இருக்க இடத்துல பயம் இருக்காது, பயம் இருக்க இடத்துல அன்பு இருக்காது. True love is selfless and not selfish, but fear will make us selfish. பாருங்க, அந்த டைனமிக்ஸ் எல்லாம் கரெக்டா வருது பாருங்க. 6வது, பயத்தை மேற்கொள்வது எப்படி? being filled with the power of God. அபிஷேகத்துல நிறைந்து, ஆவியில நிறைந்து, தேவன் கொடுக்கிற அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, பரிசுத்தாவின் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாகவும் பயப்பட மாட்டீங்க. அப்போஸ்தலர் 1:8. பேதுரு மறுதலிக்கிறோம். Peter denies Jesus before the anointing in the Holy Spirit. அதுக்கப்புறம் பாருங்க, அப்போஸ்தலர் 2 எப்படி பிரசங்கம் பண்றாரு, என்ன விதமான ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட். ஆமென். fear ஓவர்கம் பண்றது Holy Spirit anointing and the power of God, which will cause you to rise in boldness. 6 காரியங்களை பார்த்தோம். பயத்தை மேற்கொள்வது எப்படி? பாவமில்லாத வாழ்க்கை வாழ்வது, living free of sin. 2வது, fixing our eyes on Jesus, இயேசுவின் பேர்ல கண்களை வைத்தல். 3வது, தேவனுடைய பார்வையில் காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கிறது. 4வது, தேவ சத்தத்தை கேட்பது. 5வது, தேவ அன்பினாலே நிறைந்திருப்பது. 6வது, தேவனுடைய வல்லமையினாலே தரிப்பிக்கப்படுவது. ஆமென், ஆமென். ஏசாயா 43:1-2. ஏசாயா 43:1-2. We will close with that. Isaiah chapter 43, 43ஆம் அதிகாரம், முதல் 2 வசனங்கள். இப்பொழுதும் யாக்கோபே,
உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியிலே நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலைகள் உன் பேரில் பற்றாது. வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் பயப்படாதப்பா, உன்னை எதுவும் சேதப்படுத்தாது. உன் தேவன் உன்னை நடத்துவார், உன்னை நடத்துவார். ஆமென். கர்த்தர் உன்னை நடத்துவார். பயப்படாதீங்க. ஆமென். எந்த விதமான பயம் உங்களை ஆட்டி படைக்கிறது? பயத்தின் காரணங்கள், பயத்தின் விளைவுகள், பயத்தை மேற்கொள்வதற்கான வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கிருபையினால படித்தோம். போன செஷன்ல தெய்வீக பயம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அது இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட நன்மையை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் பார்த்தோம். பயம் என்பது நம்மை முற்றிலும் அழிக்கக்கூடிய ஒன்று, ஆபத்து நிறைந்தது. Godly fear and worldly fear both are opposites. காரியத்தின் கடைத்தொகை கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படி, பிரசங்கி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். பைபிள்ல 366 முறை பயப்படாதே என்ற வார்த்தை வருகிறது. நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்படாதே என்று ஆண்டவர் அடிக்கடி நிறைய தேவனுடைய மனிதர்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆமென். பயமில்லாத வாழ்க்கை வாழ்வோம். கவலையை மேற்கொள்வது எப்படி, ஆங்ஸைட்டியை ஓவர் கம் பண்ணுவது எப்படி என்பதை பார்த்தோம். அதே போல கவலையை மேற்கொள்ளுவதை எப்படி என்று படித்தது போலவே பயத்தை ஓவர் கம் பண்ணுவது எப்படி என்றும் படித்தோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பயமில்லை, இயேசு என் துணை, பயமில்லை, இயேசு என் துணை, ஆஹா பயமில்லை, இயேசு என் துணை, பயமே இல்லை. ஆமென். Don't fear. இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்க, இயேசுவின் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, இயேசுவின் முகத்தை பாருங்க, இயேசுவின் பார்வையில் எல்லாவற்றையும் பார்க்க ஆரம்பிங்க, இயேசுவின் சத்தத்தை கேளுங்க. இட்ஸ் ஆல் அரவுண்ட் ஜீசஸ் வேர் ஃபியர் வேனிஷஸ். ஆமென். அந்த இயேசு என்ற நபரை சுற்றி தான் இந்த பயம் நீங்குகிற டைனாமிக்கே இருக்கிறது. இயேசு பிறக்கிற காலகட்டத்தில் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு வருகிற செய்தி, fear not, fear not, fear not, fear not Zachariah, fear not Mary, fear not shepherds. இயேசு பூமியில் இருக்கும்போது பயப்படாதே பயப்படாதே என்று பலமுறை சொன்னார். உயிர்த்தெழுந்த இயேசுவும் பயந்து போன சீஷர்களுக்கு இடத்திலே போய் நான் தான் என்று சொன்னார். பயந்து போன சீஷர்கள் கடலிலே பிரயாணப்படும் பொழுது பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொன்னார். ஜீசஸ் கேம் டு ரிமூவ் ஃபியர். பயத்திலிருந்து விடுதலையாகுங்கள். ஆமென். பிரைஸ் காட். வெரி பிளஸ்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for speaking to us. We are blessed. Thank you, Lord, that you came to remove fear. எல்லா விதமான பயத்திலிருந்து மக்களை விடுதலையாக்குவீராக. இன்றைக்கு ஆண்டவரே, பயத்தில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே, பயமும் கவலையும் சேர்ந்து வரும்போது டிப்ரெஷனாக மாறி ஆண்டவரே பைத்தியமாக போகக்கூடிய அளவிற்கு ஆண்டவரே அலைக்கழிக்கக்கூடிய இந்த டேஞ்சரஸ் இமோஷன் இருக்கிறதே ஆண்டவரே, ஸ்ட்ரெஸ், ஆண்டவரே ஃபியர், இதெல்லாம் சேர்த்து ஒருவனை டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போக வல்லமை உள்ளதாக இருக்கிறதே ஆண்டவரே, எங்களுக்கு அதிலிருந்து வெளியிலே வருவதற்கான வழியை கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். வசனம், வார்த்தை, சமூகம், உம்முடைய பிரசன்னம், ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற அனுபவம், உம்முடைய பார்வையில எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு பார்வை, உம்முடைய லென்ஸ்ல ஆண்டவரே, உம்முடைய வழிகள் மேலான வழிகள், உம்முடைய நினைவுகள் மேலான நினைவுகள், அந்த மேலான எண்ணங்கள் மேலான வழிகளை ஆண்டவரை புரிந்து கொள்ள, பற்றி கொள்ள, பயத்திலிருந்து வெளியிலே வர யோசுவா காலேபை போல இருக்க, ஆண்டவரே தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல இருக்க, மரண பயம் கூட எங்களுக்கு இல்லாதபடிக்கு, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும்
ஆண்டவரே, அதை கண்டு பயப்படாம தைரியமா இருக்கக்கூடியவர்கள் தான் கடைசி கால யுத்தத்தை ஜெயிப்பார்கள் என்று ரெவலேஷன் 12 வாசிக்கிறோமே. பிசாசு கொஞ்ச காலம் மாத்திரம் முன்னென்று செயல்படும் பொழுது ஆண்டவரே பயமில்லாமல் ஜீவனையும் பணயம் வைக்கக்கூடிய அர்ப்பணம், அப்படிப்பட்ட ஒரு ஃபியர்லெஸ்னஸ் எங்களுக்கு இந்த கடைசி காலத்துல வேணுமே. எல்லாவற்றையும் சமாளிக்க தருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Praise the Lord. Hope you are blessed. It was really, really good. We have completed almost everything, but we will have one more session. அதிலே உங்களோடு கூட நான் பேசுவேன். ஸோ இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். See you in the next session.